காலத்தால் தொடப்படாத ஒரு தேசத்தின் ஆழத்திலல் வேறு எதையும் போலல்லா ஒரு காடு இருந்தது. சலசலப்பு காடு என்று அவர்கள் அதை அழைத்தார்கள். பழமையான மரங்கள் உயரமான நின்றன. அவற்றின் இலைகள் ஒரு தெய்வீக பிரகாசத்துடன் மின்னுகின்றன. மர்மங்கள் காற்றில் கிசுகிசுத்த குறும்பான தேவதைகளா கொண்டு செல்லப்பட்ட மறக்கப்பட்ட இராச்சியங்களுக்கு வடிவுக்கும் மாயாஜால உயிரினங்கள் மற்றும் மறைக்கப்பட்ட பாதைகளை பற்றி புராண கதைகள் பேசின. சலசலப்பு காடு உங்களை உள்ளே இழுக்கும் ஒரு மந்திரத்தை கொண்டிருந்தது. அது காணப்படாத ஆற்றலுடன் துடிச்சது. இயற்கையின் ரகசியங்களின் சிம்பொனி. தெரியாததை பற்றிய பயத்துல சிலரே உள்ளே நுழைய துணிந்தனர். ஆனா துணிச்சலானவர்களுக்கு சாகசம் காத்திருந்தது. சலசலப்பு காட்டின் விளிம்பில் அமைந்திருந்த ஒரு கிராமத்தில் 3 நண்பர்கள் வசிச்சு வந்தனர். துணிச்சலான மற்றும் விரைவான புத்திசாலித்தனமான தலைவர் அமுதன். பின்னர் அவரது இரக்கம் மற்றும் சூர்மையான மனதுக்கு பெயர் பெற்ற செல்வி வந்தார். அவர்களின் மூவரையும் பூர்த்தி செய்தது வீரம் மற்றும் அமைதியான பாதுகாவலான வேலை. ஒரு நாள் அவர்களின் கிராமத்தில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. வழக்கமாக துடிப்பான காடு அமைதியாக கிடந்தது. கவலை அடைந்த கிராம மக்கள் சலசலப்பு காட்டின் உயிர் நாடியான ஒரு இறந்த மெல்லிசைய பற்றி பேசினர். அமுதன், செல்வி மற்றும் வேலன் ஆகியோர் மெல்லிசையை கண்டுபிடிச்சு தங்கள் உலகத்துக்கு நல்லிணக்கத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தார். நண்பர்கள் சலசலப்பு காட்டுக்குள் நுழைந்தனர். அவர்களின் இதயங்கள் பயம் மற்றும் உற்சாகம் கலந்த கலவையுடன் துடித்தன. வழக்கமா ஒலிகளா உயிர்ப்புடன் இருக்கும் காடு அசாதாரணமாக அமைதியாயிருந்தது. சலசலக்கும் இலைகள் அமைதியாக இருந்தன. சலசலக்கும் பறவைகள் காணாமல் போயன. காற்றில் ஒரு குழப்பமான அமைதி தொங்கியது. அவர்களின் பயணம் அவர்களை முறுக்கு பாதைகள் வழியாகவும் ஒளிரும் பூக்க கண்டோம். அவர்களின் ஒவ்வொரு அசைவையும் பார்க்கும் மரங்களுக்கு அடியில் கொண்டு சென்றது. அவர்கள் விசித்திரமான மற்றும் அற்புதமான உயிரினங்களை சந்தித்தனர். சில நட்பு, மற்றவை அல்ல. காட்டுக்குள் ஒவ்வொரு அடியும் அவர்களை மர்மத்தின் மையத்திற்கு நெருக்கமாக கொண்டு வந்தது. தொலைந்த மெல்லிசை. காட்டின் ஆழத்தில் அவர்கள் ஒரு விசித்திரமான வெளிச்சத்தில் குளிச்ச ஒரு வெட்ட வெளியே அடைந்தனர். மையத்தில் அவர்கள் பார்த்திராத ஒரு அற்புதமான மரம் நின்றது. அதன் பட்டவை வெள்ளியுடன் மின்னியது. அதன் இலைகள் மென்மையான் தங்க ஒளியுடன் ஒளிர்ந்தன. இது சலசலப்பு காட்டின் இதயம். மரத்தை காத்து ஒரு உயிரினம் அவர் பார்த்திராது போ நின்னது. ஒரு கம்பீரமான பேசும் புலி. அதன் கோடுகள் திறத்தங்கம் போனது. புலி தோப்பின் பாதுகாவலர். காட்டை நித்திய அமைதியில் மூழ்கடிக்க முயன்ற குறும்பு தேவதைகளா திருடப்பட்ட தொலைந்த மெல்லிசையை பற்றி அவர்களிடம் கூறினார். 5வது பகுதி துணிச்சலுக்கான சோதனை. இது ஒரு பயணமாகும். அங்கு தைரியம் மற்றும் புத்திசாலித்தனம் முக்கியமானவை. அவர்களின் துணிச்சலா ஈர்க்கப்பட்ட பாதுகாவலர் குழந்தைகளுக்கு உதவ ஒப்பிட்டார். அவர் அவர்களுக்கு வழிகாட்டியாகவும் பாதுகாவலராகவும் இருந்தார். ஆனா முதலில் அவர்கள் தங்கள் மதிப்பை நிரூபிக்க வேண்டியிருந்தது. இந்த சோதனைகள் அவர்களின் மனவலிமையும் உடல் வலிமையும் சோதிக்கின்றன. புலி அவர்களுக்கு 3 பணிகளை கொடுத்தது. ஒவ்வொன்றும் தனித்துவமான சவாலாக இருந்தது. அமுதன் தெரியாததை பற்றிய தனது பயத்தை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இருட்ட காட்டின் ஆழத்தில் நுழைய வேண்டும். ஒரு மறைக்கப்பட்ட பாதையை திறக்கும் ஒரு புதிரை செல்வி தீர்க்க வேண்டியிருந்தது. அவள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வழியை கண்டுபிடிக்க வேண்டும். அவர்களின் பாதையை தடுத்த ஒரு மாபெரும் பாறையை நகர்த்த வேலன் தனது பலத்தை பயன்படுத்த வேண்டியிருந்தது. இது அவரின் உடல் வலிமையை சோதிச்சது. ஒவ்வொரு சவாலும் அவர்களின் தைரியத்தையும் அவர்களின் புத்திசாலித்தனத்தையும் அவர்களின் நட்பையும் சோதிச்சது. அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவினர். ஆனா எல்லாவற்றிலும் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை தக்க வைத்துக் கொண்டனர். ஒருவருக்கொருவர் ஆதரவாயிருந்தனர். சலசலப்பு காட்டின் தலைவிதி அவர்களின் இளம் தோள்களில் உள்ளது என்பதை அறிந்திருந்தனர். அவர்கள் தங்கள் பயணத்தை தைரியமாக தொடர்ந்தனர். 6வது பகுதி நட்பின் சக்தி. அமுதன் தனது அச்சங்களை எதிர்கின்று தனக்குள் ஒரு மறைக்கப்பட்ட பலத்தை கண்டுபிடிச்சார். அவன் தன்னம்பிக்கையுடன் தன்னுடைய பயங்களை வென்றான். அவனது நண்பர்கள் அவனை ஊக்குவிச்சனர். அவனது பயங்களை எதிர்கின்று அவன் தன்னுடைய உண்மையான சக்தியை கண்டுபிடிச்சார். செல்வி தனது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி
புதிரின் பண்டைய செய்தியை புரிந்துட்டார். அவள் புத்தகத்தின் பக்கங்களை ஆராய்ந்து அவள் அறிவின் ஆழத்தை வெளிப்படுத்தினார். அவள் நண்பர்களின் உதவியுடன் அவள் புதிரின் மறைக்கப்பட்ட அர்த்தத்தை கண்டுபிடிச்சார். வேலன் தனது நண்பர்களின் உற்சாகத்தை பெற்று அசைக்க முடியாத பாறையை நகர்த்தினார். அவன் நண்பர்கள் அவனை ஊக்குவிச்சனர். அவன் தன்னுடைய முழு சக்தியையும் பயன்படுத்தி பாறையை நகர்த்தினான். அவன் நண்பர்களின் உற்சாகம் அவனை மேலும் பலமாக்கியது. சூட்டா அவர்கள் ஒவ்வொரு சவாலையும் கடந்து மிகச்சிறிய இதயங்களும் சூட மகத்தான தைரியத்தக்க குண்டிருக்க முடியும் என்பதை நிரூபித்தன. அவர்களின் ஒற்றுமை கவனிக்கப்படாமல் போகவில்லை. அவர்கள் ஒவ்வொரு தடையையும் கடந்து வெற்றியை கொண்டாடினர். அவர்கள் ஒற்றுமை மற்றும் நட்பு அவர்களை வெற்றியடைய செய்தது. அவர்களை சுற்றியுள்ள காடு அவர்களின் துணிச்சலால் வரிச்செழுந்தது போல் கிளர்ச்சியடைந்தது. மரங்கள் மற்றும் செடிகள் குழந்தைகளின் செயல்களுக்கு பதிலளித்த. காடு குழந்தைகளின் துணிச்சலால் உயிர்ப்புடன் மாறியது. மகிழ்ச்சியடைந்த பாதுகாவலர் அதன் தங்க கோடுகள் அமானுஷ்ய ஒளியில் மின்னும் புன்னகை புரிந்தது. பாதுகாவலர் குழந்தைகளின் துணிச்சலா மகிழ்ச்சியடைந்தார். அவன் புன்னகை தங்க ஒளியில் மின்னியது. நட்பு, தைரியம் மற்றும் சிறிது இதயம் ஆகியவை எந்த தடையையும் கடக்க முடியும் என்பதை குழந்தைகள் நிரூபித்தனர். அவர்கள் தைரியத்தால் அவர்கள் ஒவ்வொரு சவாலையும் வென்றனர். அவர்கள் நட்பு, தைரியம் மற்றும் இதயம் அவர்களை வெற்றியடைகிறது. 7வது பகுதி மெல்லிசை திரும்புகிறது. பாதுகாவலரா வரி நடத்தப்பட்ட அவர்கள் இருண்ட குகையின் வரியாக பயணித்தனர். ஒவ்வொரு அடியிலும் புதிர் நிறைந்தது. குறும்பு தேவதைகளின் மறைவிடத்தை நோக்கி காட்டின் ஆழத்துக்கு பயணித்தனர். மரங்கள் உயரமாகவும் அடர்ச்சியாகவும் இருந்தன. ஒவ்வொரு மூலையிலும் புதிர் நிறைந்தது. அவர்கள் திருடப்பட்ட ஒலிகளால் நிரப்பப்பட்ட ஒரு குகைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். சலசலக்கும் இலைகள், மின்னும் ஒலிகள் மற்றும் மாயமான ஒலிகள், சலசலக்கும் பறவைகள், கிசுகிசுக்கும் காற்று, சிறிய மற்றும் மின்னும் தேவதைகள். ஒவ்வொரு மூலையிலும் ஒலிகள் மிதந்தன. திருடப்பட்ட ஒலிகளை தங்கள் மந்திரத்தில பின்னி பிணைந்தன. ஒவ்வொரு ஒலியும் ஒரு கதை சொன்னது. ஒவ்வொரு மெல்லிசையும் ஒரு மந்திரம் போல இருந்தது. அவர்களின் குறும்பு முடிந்ததும் அவர்களுக்கு காத்திருக்கும் அமைதியை பற்றி பயந்தன. செல்வி தனது இரக்கமுள்ள இதயத்துடன் அவர்களின் பயத்தை புரிஞ்சுட்டார். அவர் தேவதையிடம் கோபத்துடன் அல்ல, இரக்கத்துடன் பேசினார். ஒலிகளின் முக்கியத்துவத்தை, அவை எவ்வாறு காட்டுக்கு உயிர் கொடுத்தன என்பதை விளக்கினார். அவை எவ்வாறு காட்டுக்கு உயிர் கொடுத்தன, அதன் குடிமக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தன என்பதை விளக்கினார். ஒவ்வொரு ஒலியும் ஒரு உயிர், ஒவ்வொரு மெல்லிசையும் ஒரு மகிழ்ச்சி. அவளுடைய வார்த்தைகளா தொட்ட தேவதைகள் மெல்லிசையை திருப்பி தர ஒப்புக்கின்றன. அவர்கள் ஒவ்வொரு ஒலியையும் திருப்பி தர உறுதியளித்தனர். காட்டின் மகிழ்ச்சியை மீண்டும் கொண்டுவர். 8வது பகுதி காட்டின் இதயம். தங்கள் சிறிய கைகளின் அலையுடன் தேவதைகள் திருடப்பட்ட மெல்லிசையை வெளியிட்டன. குகை ஒலிகளின் இறைச்சலா நிரம்பியது. இலைகளின் சலசலப்பு, பறவையின் சலசலப்பு, காற்றின் கிசிசிப்பு. குகை இருந்து ஒலிகள் வெளியேறின. சலசலப்பு காட்டுக்குள் ஒரு நதி போல பாய்ந்தன. ஒரு காலத்தில் அமைதியாக இருந்த காடு மகிழ்ச்சியான சிம்பொனியுடன் உயிர் பெற்றது. மரங்கள் அசைந்தன. அவற்றின் இலைகள் தென்னலிய சலசலத்தன். பறவைகள் பாடின. காற்றே இனிமையான மெல்லிசைகளா நிரப்பின. ஒரு காலத்தில் அமைதியின் விளிம்பில் இருந்த சலசலப்பு காடு மீண்டும் உயிர்ப்புடன் துடிச்சது. 9வது பகுதி காலத்தால் அழியாத கதை. அமுதன், செல்வி மற்றும் வேலன் ஆகியோர் தங்கள் கிராமத்துக்கு திரும்பினர். ஹீரோக்களா புகழ்பட்டனர். அவர்களின் துணிச்சலுக்கு நன்றியுள்ள காடு அவர்களுக்கு ஒரு பரிசை வழங்கியது. காடுகளின் கிசுகிசுப்புகளை புரிந்து கொள்ளும் திறன், அவர்களின் சாகசம் மற்றும் தைரியம், நட்பு மற்றும் இறுக்கத்தின் முக்கியத்தை நினைவூட்டுது. அவர்களின் கதை ஒரு புராண கதையாக மாறியது. காட்டில கிசுகிசுக்கப்பட்டு குறும்பு தேவதைகளா கொண்டு செல்லப்பட்டு பயத்தை எதிர்கொண்டாலும் மிகச்சிறிய இதயங்களும் சுடர் மிகப்பெரிய தைரியத்தை கொண்டிருக்க முடியும் என்பதை அனைவருக்கும் நினைவூட்டும் ஒரு காலமர கதை. ஏனெனில் ஒற்றுமையில், துணிச்சல் மற்றும் இரக்கத்தில்தான் உண்மையான வலிமை உள்ளது.